எக்ஸலில் இந்த டேட்டா செட்டில் ஒரு கால்குலேஷன் பண்ணணும். அதாவது எந்த ரீஜனில் என்ன ப்ராடக்ட் விற்றுருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி, என்ன ரேட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நமக்கு தேவையான அந்த சின்ன கால்குலேஷன் என்னென்னா கம்ப்ளீட்டான அந்த கிராண்ட் அமௌண்ட், டோட்டல் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறது தேவை. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு ப்ராடக்ட் இல்லை மல்டிப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா செய்வோம். அதாவது ரேட்டையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி முதல்ல இந்த அமௌண்ட்டை கெட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஈக்குவல் டு சம் கொடுத்து இந்த ரேஞ்சை நாம் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி என்டர் கொடுப்போம். நம்மளுடைய கிராண்ட் டோட்டல் அந்த அமௌண்ட் வந்தாச்சு. பட் இதுக்கு பதிலாக ஜஸ்ட் நம்ம சம் ப்ராடக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட். அரே 1ல் என்டையர் குவான்டிட்டியை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் கமா கொடுத்து அரே 2ல் பார்த்தீங்கன்னா என்டையர் ரேட்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா கம்ப்ளீட் அமௌண்ட் என்ன, அந்த கிராண்ட் டோட்டல் என்னன்றது நமக்கு ஈஸியாக வந்தாச்சு. ஸோ சம் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அது என்னங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்டு வீடியோவை கீழே பின் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.